எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 29 ஜூன் 2024 மற்றும் 30 ஜூன் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய இராணுவத்தின் எத்தனையாவது தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 30வது. இரண்டாவது கேள்வி, இந்திய இராணுவத்தின் 30வது தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி எப்போது பொறுப்பேற்றார்? இந்திய இராணுவத்தின் 30வது தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி எப்போது பொறுப்பேற்றார்? 30 ஜூன் 2024. இந்திய வெளியுறவுத்துறையின் புதிய செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய வெளியுறவுத்துறையின் புதிய செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விக்ரம் மிஸ்ரி. விக்ரம் மிஸ்ரி. நான்காவது கேள்வி, இந்திய தடகள கூட்டமைப்பின் புதிய இலச்சினையை ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் வெளியிட்டவர் யார்? இந்திய தடகள கூட்டமைப்பின் புதிய இலச்சினையை ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் வெளியிட்டவர் யார்? மன்சுக் மாண்டவியா. மன்சுக் மாண்டவியா. எம் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் என்ற தெலுங்கு சுயசரிதை ஆகிய நூல்களை வெளியிட்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எம் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் என்ற தெலுங்கு சுயசரிதை ஆகிய 2 நூல்களை எழுதியவர் யார்? சஞ்சய் கிஷோர். சஞ்சய் கிஷோர். மூன்றாவது 25 டன் இழுவை கப்பல், அதாவது பஜ்ரங், ரியர் அட்மிரல் கோஸ்வாமி முன்னிலையில் இந்திய கடற்படையிடம் எப்போது வழங்கப்பட்டது, அதாவது ஒப்படைக்கப்பட்டது? 29 ஜூன் 2024. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 29. ஜூன் 29. 2024 ஆண்டுக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் எந்த நாடு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அதாவது இந்த வருடம் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில், இது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 20 ஓவர் எழுதும்போது மிஸ் பண்ணிட்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2024 ஆண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த நாடு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? இந்தியா. இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தியது. அதில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி T20 கிரிக்கெட்டில் 2வது முறையாக பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி தலைமையிலான 2007 வருடம், அதாவது முதலாக நடைபெற்ற T20 கோப்பையில், உலகக்கோப்பையில் இந்திய அணி பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2வது முறையாக பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இரட்டை சதம் விளாசிய 2வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இரட்டை சதம் விளாசிய 2வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஷஃபாலி வர்மா. ஷஃபாலி வர்மா.
டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் இரட்டை சதம் விளாசிய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஷஃபாலி வர்மா. ஷஃபாலி வர்மா. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஓர் இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஓர் இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் ஷஃபாலி வர்மா. அடுத்து 13வது கேள்வி. தங்களது வாடிக்கையாளர்கள் நேரடி வரி செலுத்தும் வசதியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பந்தன் வங்கி. பந்தன் வங்கி. சமீபத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட அயாகுசோ இகா பிராந்தியங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவை? பெரு. பெரு. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மாளவிகா பன்சோத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மாளவிகா பன்சோத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். பேட்மிண்டன். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலின் பெயர் என்ன? இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலின் பெயர் என்ன? விண்வெளி தழும்புகள். விண்வெளி தழும்புகள். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 29 ஜூன் 2024 மற்றும் 30 ஜூன் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.